ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது முத்துக்குமார் அவங்க செஞ்ச ரெசிபி தான். இது நல்லா இருந்துச்சுன்னு ஜட்ஜஸும் அவங்கள பாராட்டியிருந்தாங்க. இது ஒரு மலேசியன் ரெசிபி தான், நாசி லெமக். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே செஞ்சுருந்தார். இது நம்ம கிச்சனில் எப்படி சூப்பராக செஞ்சு அசத்தலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். முதல்ல இந்த ரெசிபிக்கு ரைஸ் வச்சிடலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 சிறிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு சிறிய துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். இது கூட ரம்ப இலையிலேருந்து சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக. இந்த வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க, ஃப்ளேவர். இது பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. இது சேர்த்துட்டு இது கூட 2 கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் ரைஸை ஒரு விசில் வச்சுட்டு பாருங்கள், பத்தலைஞ்சுன்னா இன்னொரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு இப்போ ரைஸையும் இது கூட சேர்த்துடலாம். நான் ஒரு விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன், தண்ணி கம்மியாயிடுச்சு. அதனால் நான் இன்னொரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை குக்கரில் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 2 விசில் வச்சா போதும். சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இந்த ரெசிபிக்கு சம்பல் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 4 காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக இருக்கும்னால நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பூண்டு பற்கள், ஒரு சிறிய துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதே இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல அந்த மிளகாயும் அந்த தண்ணியும் அது கூடவே சேர்த்து இது கூட கொஞ்சம் நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் பாதி அளவு சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இது கூட ஒரு கப் அளவு நிலக்கடலை சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். இது கூடவே நம்ம நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, பாதி அளவு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடும் நல்லா வறுபட்டதும் இதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதே ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு லெமன் அளவு புளி எடுத்துருக்கேன், இதை ஊற வச்சிடலாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சம்பல் நல்லா கொதித்து வாசனையோடு வந்துருச்சு. நம்ம புளி கரைசலை கொஞ்சமாக எடுத்துருக்கேன், இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு சிறிய துண்டு வெல்லம் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு நல்லா இது சம்பல் திக்னஸாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த நல்லா கொதித்து கம்மன்னு வாசனையோட சூப்பரான நெத்திலி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அதுவும் சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ பிளேட்டிங் செஞ்சிடலாம். சாதத்தை ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இது கூட பேண்டன் லீஃபை இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்து வச்சுருவோம். வெள்ளரிக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை வறுத்ததை உரத்தில் எடுத்து வச்சு கருவாடையும் இந்த மாதிரி எடுத்து வச்சு சம்பளையும் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி இது கூட வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான நாசி லெமக் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.